92 32 அகலத்துல போட்டிருக்குங்க. இது கீழே பாத்தீங்கன்னா பிவிசி மேட் போட்டு பிளாஸ்டிக் மேட் போட்டிருக்குங்க. 16 பார்ட்டிஷன் பிரிச்சிருக்கிறேன் நான் மொத்தம். 16 பார்ட்டிஷன்னா ஒரு பார்ட்டிஷன் 6 அடி 21 அடி அகலங்க. 27 குட்டி 30 குட்டி ஒரு பார்ட்டிஷன் வளர்த்தலாம். மெயினா வந்து வளர்த்துறது பாத்தீங்கன்னா அடிக்கஞ்சிம்பாங்க, மயிலம்பாடி குட்டிம்பாங்க. ஓகே. அடுத்து பொட்டுக்குட்டிங்க, மதுரை பொட்டுக்குட்டி, எட்டையாபுரம் பொட்டுக்குட்டி வளர்த்துறேங்க. அதான் நம்ம ஏரியா மேச்சேரி குட்டி, கர்நாடக கெங்கேரின்னு சொல்லுவாங்க, அந்த பிரீடு ப்ரௌன் கலர் குட்டி நான் வளர்த்துறேங்க. நெல்லூர் ஜுடிப்பி வளர்த்துறேங்க. அது அமீன்காடு அதே மாதிரி வால் குரம்பிம்பாங்க, அந்த குட்டி வளர்த்துறேங்க. மொத்தம் 6 வகை வளர்த்துறேங்க. பாத்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் 1000 குட்டி அடிக்கஞ்சி இருக்கும். பொட்டுக்குட்டி ஒரு 200 குட்டி வச்சிருப்போம், மயிலம்பாடி ஒரு 300 குட்டி வச்சிருப்போம். மீதி எல்லாமே கலந்து வச்சிருக்கோம். மார்னிங் காலையில் பார்த்தா ஒரு 7 o'clock பார்த்தா ட்ரை ஃப்ரூட்டுங்க, அந்த மக்காச்சோளம் சோளத்தட்டு எல்லாம் அரைச்சி போட்டுருங்க. ஓகே. 11 மணிக்கு பார்த்தா பொட்டு ஐட்டம். 3 மணிக்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சோளத்தட்டு கலப்பொடி வைக்கப்புல அரைச்சி வச்சிருப்போம், போடுவோம். ஈவினிங் நான் 6 மணிக்கு மறுபடியும் ட்ரை ஃப்ரூட் போட்டுருவேன், கலப்பு தீவனத்தை போட்டுருவேன். இதுதான் அந்த கெல்டாட் குட்டி, பெருசே ஆகாது. மீதி குட்டியோட சைனிங் அது வராது, கடைசி வரைக்கும் அப்படியே தான் இருக்குன்னு வச்சுங்களேன். வெயிட் கெயினே வராது. இதில் பார்த்தீங்கன்னா சளி பிடிச்சிருக்கும், காய்ச்சல், சிலது வந்து தீனி அதிகமாக போய் வயிறு உப்பி இருக்கும். அதுக்காக தனியாக வச்சிருந்து ரெடி பண்ணி அடுத்த பார்ட்டிஷன் விட்டு அதுக்கப்புறம் தான் மெயின் இது கொடுவோம்னு வச்சுங்களேன். கம்பல்சரி நமக்கு ஆடு வளர்ப்புல இது மெயினுங்க. ஒரு குட்டி தனியாக வளர்த்தும் போது லாபம் நல்லா தான் தெரியும். பல்கை வளர்த்தும் போது அதோட ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 2000 ரூபா கிடைக்குது. 1500 2000 கிடைக்கிறது தப்புன்னு வச்சுங்களேன். நம்ம நிறைய பேர் சொல்றாங்க ஆடு வளர்த்துனா ஆடி கார் வாங்கலாம். ஆடி கார்ல வேணா ஆடிடுவாங்க, நிறைய ஆடுனிக்கு தான் நிறைய இருக்காங்க. கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ பண்ணைகளுக்கு தேவையான குட்டிகளை நாம எடுத்து தரோங்களா மற்ற பண்ணைகளுக்கு? கொடுக்குறாங்கண்ணா. அந்த ஒரு குட்டி 2 குட்டி பெருசு கொடுக்குறதுங்கண்ணா. இப்போ 100 50 அந்த மாதிரி கேட்டாலும் கொடுக்கலாம். ஆனா நாங்க 1000 கேட்டாலும் நம்ம கொடுக்க ரெடியா இருக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். தமிழ் பறவை யூடியூப் சேனல்ல இருந்து நான் முருகேஷ் பேசுறேன். தமிழ்நாட்டிலேயே பெரிய பண்ணைகள்ல ஒரு 4-5 பண்ணை தான் இருக்கு. அதுல ஒரு பண்ணை தான் நம்ம ஈரோடு மாவட்டத்தில் இருக்கு. அந்த பண்ணை தான் இன்னைக்கு விசிட் பண்ணி வந்திருக்கிறோம். இந்த பண்ணையில பாத்தீங்கன்னா சுமார் ஒரு 1800 ஆடுகள் வந்து வளர்த்திட்டு இருக்காங்க. ஒரு 6 டிஃப்ரெண்ட் வெரைட்டியான ஆடுகள் வளர்த்துறாங்க. என்னென்ன ஆடுகள் வளர்த்துறாங்க, இந்த 1800 ஆடுகள் வளர்த்துருக்கு அவங்க ஷெட் எப்படி போட்டிருக்காங்க, என்ன தீவனம் கொடுக்குறாங்க, நோய் மேலாண்மை, அதே மாதிரி முக்கியமா சொல்ல போனா குட்டி செலெக்ஷன் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி விற்பனை பற்றியும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதெல்லாமே இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துட்டே இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கங்கண்ணா. நம்ம ஃபார்ம் எங்கே லொக்கேட் ஆகிருக்குங்கண்ணா? பண்ண பேர் வந்து எஸ்விடி கோட் ஃபார்முங்கண்ணா. நம்ம பண்ண பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் உலகடம் கிராமத்தில் தாளாபாளையம் இடத்துல இருக்குதுங்கண்ணா. நம்ம பார்த்தீங்கன்னா நான் ஒரு 4-5 இயர்ஸாக நாங்கள் ஃபார்ம் ரன் பண்ணிட்டு வரோம். நான் பேசிக்கலி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அக்ரிகல்ச்சர் ஃபேமிலிங்காட்டி மோஸ்ட்லி ஆடு மாடு அதை பற்றி நான் கொஞ்சம் சின்ன வயசுலேருந்து நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துட்டு இருக்கிறனால இந்த ஃபார்ம் கொஞ்சம் எங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு எடுத்துனி நான் பெருசாக ஃபார்ம் ஆரம்பிக்கல. ஃபஸ்ட்டு எடுத்துனி 200 குட்டி தான் ஆரம்பித்தேன் 4 இயர்ஸ் முன்னாடி. அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப்பாக அந்த 1700 ஆடு குட்டி கிடா குட்டி நான் வளர்த்திட்டு இருக்கிறேன். பர்ச்சேஸும் பண்ணுறேன், சேல்ஸும் பண்ணுறேன்னு வச்சுங்களேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ எங்கிட்ட இங்கே ஸ்டாக் இருக்குது பார்த்தா ஒரு 700 குட்டி ஸ்டாக் இருக்குது. பக்ரீத் சேல்ஸ் போக 700 குட்டி ஸ்டாக் இருக்குது. நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அடிக்கஞ்சி மயிலம்பாடிம்பாங்க, பொட்டுக்குட்டி, அதேமாதிரி இந்த மேச்சேரி, நம்ம எங்கள் ஏரியா வந்து மேச்சேரி பிரீடு ஃபேமஸுங்க, மேச்சேரி பிரீடு. அதேமாதிரி கர்நாடகா கெங்கேரி வச்சுருக்குறாங்க, அமீன்காடு குட்டி வச்சுக்கிறோம், மகாராஷ்டிரா குட்டி வச்சுருக்கோம், கிளிமுக்கு வால் குரம்பிம்பாங்க அதுவும் வச்சுருக்குறேங்க. எல்லாமே பக்ரீத்துக்கு பிளான் பண்ணி வச்சுருந்தோம். அடுத்து இப்போ இருக்கிற பார்த்தா மோஸ்ட்லி எல்லாம் அடிக்கஞ்சியும் மேச்சேரி குட்டி நம்மகிட்ட ஃபுல்லாக இருக்குதுங்க ஸ்டாக்கு. அதே மாதிரி இந்த ஷெட்டுங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம பார்க்கும்போது எல்லாமே நீட்டாக பண்ணியிருக்கீங்க, நல்ல ஹைட்டில் பண்ணியிருக்கீங்க. என்னுடைய சைஸ் எப்படி ஆரம்பிச்சிங்க, இப்போ என்ன சைஸில் இருக்குங்கண்ணா? ஆனால் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா 22க்கு 72 சைஸில் ஒரு ஷெட்டு போட்டேங்கண்ணா. அது பார்த்தீங்கன்னா பழைய மெத்தட் 4 வருஷம் முன்னாடி போட்டங்காட்டி நாங்கள் கீழே பனங்கை போட்டுங்க யூக்லிட்டஸ் லீப்பரை போட்டு பண்ணங்க. அந்த டைப் அது பண்ண அதில் வந்து 250 குட்டி வளர்த்திட்டு இருந்தேங்க. அது வந்து பார்ட்டிஷன் எப்படின்னா 3 பார்ட்டிஷன் பிரித்தோம், கீழே இறக்கி விட்றோம், கீழே இறக்கி விட்டு விடுங்க மடி மேலே போட்டு 2 பிட்டாக போட்டுருந்துங்க. அது பார்த்தீங்கன்னா என்னென்னா அதில் என்ன கம்ப்ளைண்ட் ஆச்சுங்கன்னா காஸ்ட் வைஸ் ஓகேங்கண்ணா. காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா அதில் அது வந்து கொஞ்சம் கம்மி தாங்க. ஏன்னா வந்து அது ஹைட்டும் பார்த்தீங்கன்னா நான் கீழே 7 அடி விட்டு அதுக்கு மேலே 8 அடி விட்டுருக்கேன் அந்த பழைய செட்டு பார்த்தீங்கன்னா. அது பார்த்தீங்கன்னா என்னென்ன கம்ப்ளைண்ட் ஆகுதுன்னா அந்த லீப்பர் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை தானுங்க, இயற்கையாக வளர்ந்து அது என்ன ஆகுதுன்னா வெயில் காலத்தில் சுன்றதும் மழை காலத்தில் எக்ஸ்பெண்ட் ஆகுது. உயிரினம் வந்து அது அப்படியே எக்ஸ்பெண்ட் ஆகுதுனால என்ன ஆகுது, குட்டியோட கால் வந்து சிக்கிட்டு அது ஒரு டேமேஜ் ஆச்சுங்கண்ணா. அதனால அதுக்கடுத்து நான் என்ன பண்ணேன், இப்போ அது பட்ஜெட் வைஸ் அது கம்மி தான், ஆனால் சேஃப்டி வைஸ் அது கம்மி, கொஞ்சம் ரிஸ்க் ஃபேக்டர் அதிகமாக இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா நான் இந்த செட்டு பார்த்தீங்கன்னா
92க்கு 32ங்க கிழக்கு மேற்கு போட்டிருக்குங்க. மோஸ்ட்லி கிழக்கு மேற்குல எல்லாம் போட்டிருக்கு. செட் வந்து கிழக்கு மேற்கு போட்டிங்கன்னா தான் ஏர் ஃப்ளோ நல்லா இருக்குதுங்க. ஏர் ஃப்ளோ உள்ள வந்துட்டு போறது நல்லா இருக்குதுங்க. அதனால கிழக்கு மேற்கு செட் தான் பெஸ்ட்டுங்க. இது கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிங் மேட், பிவிசி மேட், பிளாஸ்டிக் மேட் போட்டிருக்குங்க. இது வந்து காஸ்ட் வைஸ் கொஞ்சம் ஹெவி தாங்க. ஆனால் வந்து சேஃப்டி நல்லா சேஃப்டிங்க. இந்த கம்ப்ளைண்ட்டே வரதில்லை. ஆனால் இதில் என்னன்னா மெயின் இஷ்யூனா மோஸ்ட்லி இரும்பு அதிகமாக போட வேண்டியதாக இருக்குது. இரும்பு அதிகமாக போடும் போது என்ன ஆகும்னா யூரின் நம்மளு நார்மலாகவே இரும்புனாவே தண்ணி பட்டாலும் துருப்பிடிக்கும். யூரின் சொல்லணுங்களா நல்லாவே துருப்பிடிக்கும். அதனால அதுக்கு நான் கொஞ்சம் ஸ்டடி ரொம்ப பண்ணேன். என்னன்னா ரெஸ்டிசில்னு சொல்லிட்டு ஒரு பெயிண்ட் சொன்னாங்க. கப்பலுக்கு அடிப்பாங்க, சைடில் அடிக்கிற பெயிண்ட் சொன்னாங்க. அதை தான் வாங்கி நான் அடிச்சிருக்கேங்க. அது காஸ்ட் வைஸ் எல்லாமே கொஞ்சம் ஹெவி தாங்க. ஆனால் போட்டிங் ஒன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இதோட செட்டோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த செட்டு மாற்றி பார்த்தீங்கன்னா 28 லட்ச ரூபா ஆயிடுச்சுங்க. 32க்கு 92க்கு 28 லட்ச ரூபா ஆயிடுச்சு. மெட்டீரியல் காஸ்ட் எல்லாம் சேர்த்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாம் ரேட் எச்சா போகுது. ரேட் எச்சுங்காட்டி ஏன்னா என்னோட செலவு அதிகம். என்ன சொல்றது, எல்லாம் அப்போலோ பைப் போட்டேங்க. கொஞ்சம் பைப்பு ரீயூசபிள் பைப் போல அப்போலோ பைப்பு. சைடு ஃபுல்லாக போர் ஆடுங்க. மேலே ஏ ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹெவியாக போட்டேங்க. ஏன்னா இது ஓப்பனாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஓச்சல் வந்துடக்கூடாதுக்கா நான் அந்த பண்ணேன். அதுக்கப்புறம் மெயின் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் ஒரு 8 அடி ஹைட் வச்சுங்க. நான் நிறைய ஃபார்ம் விசிட் பண்ணி பார்த்துருக்கோங்க. சரிங்க. கரெக்டாக 5 அடி 6 அடி 7 அடி இந்த அளவுக்கு கூட வச்சிருக்காங்க. சரிங்க. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நியரஸ்ட் 9 to 10 அடி வரைக்கும் ஹைட் வச்சிருக்க மாதிரி தெரியுது. பரனோட ஹைட். ஆமாங்கண்ணா. எதனாலங்கண்ணா இவ்வளோ ஹைட் வச்சிருக்கீங்க? ஆனால் இதில் நிறைய பெனிஃபிட் இருக்குங்கண்ணா. உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெல்லுங்கிறதே இருக்காதுங்கண்ணா. ஓகே. ஏன்னா நல்ல ஹைட் இருக்கனால காத்தோட்டம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஏர் ஃப்ளோ நல்லா ஃப்ரீயாக இருக்கும். உள்ள பார்த்தீங்கன்னா அந்த குப்பை ஈரமே இருக்காது, ட்ரையாக தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரையாக தான் இருக்கும். ஈரம் எனக்கு ஹைட் கம்மியாக இருந்தால் காத்தோட்டம் இல்லாதங்காட்டி என்னன்னா ஈரப்பதமாகி ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சு புழு பிடிக்க ஆரம்பிச்சிருது. ஓகே. ஆனால் நம்மளுக்கு அந்த இதுக்கு மெயின் ஹைட்டே வந்து அந்த காத்தோட்டத்துக்கும் ப்ளஸ் வந்து நம்ம உள்ள பார்த்தா எவ்வளோ கை தூக்குனா கூட ஹெட்ல நானே 6 ஃபீட் அதுக்கு மேலே இருக்கிறேன். அதுக்கு மேலே அந்த கை தூக்குன ஹெட்ல. ஏன்னா இது வந்து உள்ள டிராக்டரியே போய் லோடிங் ஏற்றிட்டு வர மாதிரி வச்சுங்களேன். அதுவும் உள்ள பார்த்தீங்கன்னா என்னோட நண்பர்கள் கோழிக்கு இருக்குது, நல்லா களைச்சிட்டே இருக்காங்க, புழு பிடிச்சிட்டே இருப்பாங்க. இங்கே எப்பயும் களைக்க ஈரப்பதத்தை விடுறதே இல்லை. ஈரப்பதம் இருந்தால் தான் அமோனியா நல்லா ஃபார்ம் ஆயிடும். அதனால ஆட்டுக்கு பாதிப்பு அதிகமாக ஏற்படும். இந்த ஹைட் இருக்கிறது நம்மளுக்கு ஒரு பெரிய பிளஸ் தான். அதே இந்த ஹைட் பார்த்தீங்கன்னா 13 அடி கொடுத்துருக்குங்க. ஆமா, இது 13 அடி கொடுத்துருக்கு. ஏன்னா வெய்ய காலத்துல நல்லா வெயிட் தெரியுதுங்க. நிறைய பேர் சொல்றாங்க ஸ்ப்ரிங்க்லர் போடுங்க. நான் ஸ்ப்ரிங்க்லரும் போட்டுங்க. ஸ்ப்ரிங்க்லர் போட்டா கூலிங் இருக்குது, தப்பு இல்லை. ஆனா வந்து முடிஞ்சாலும் ஹைட் பண்ணுங்க. ஒவ்வொருத்தரும் பார்த்தா தலையவே முட்டுது. சில பண்ணை எனக்கு வந்து ஆனா வந்து பாருங்கண்ணா ஃபார்ம் போல எனக்கு ஐடியா கொடுங்க, இந்த ஃபார்ம் இப்படி போட்டிருக்கேன், குட்டி வளரல எப்படி. அங்க போய் பாத்தீங்கன்னா நாமளே குமிஞ்சிட்டு தான் போக மாதிரி இருக்குது. கீழையும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு 4 அடி 3 அடி ஹைட்லயே வச்சிருக்காங்க. நம்ம எப்படி நம்ம 10 பேர் ஒரே ரூம்ல போட்டு அடைச்சு வச்சுட்டு இருந்தா எப்படி ஃப்ரீ அவுட் எப்படி இருக்குங்க, அதே தான் இதுவும் உயிர் தானுங்க. கண்டிப்பா அதுக்கு ஃப்ரீடம் வேணும்ல. அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணி இந்த ஹைட்டு இதெல்லாம் பார்த்துங்க. ஏதோ டவுட்டாக இருந்தால் கூட எனக்கு கூப்பிடுங்க, நான் உங்களுக்கு ஐடியா கொடுக்குறேன். அதில் பெரிய சைஸில் ஒரு ஷெட்டு போட்டிருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா பார்ட்டிஷனாக பிரிச்சிருக்கிறோம் இல்லைங்களா? எத்தனை பார்ட்டிஷன் பிரிச்சிருக்கோம்னா இதில் என்னென்ன வெரைட்டியான ஆடுகள் வச்சிருக்கிறோம்? ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா 16 பார்ட்டிஷன் பிரிச்சிருக்கிறேன் நான் மொத்தம். சரி. 16 பார்ட்டிஷன்னா ஒரு பார்ட்டிஷன் 6 அடி 21 அடி அகலங்க. அது மாதிரி 16 பார்ட்டிஷன் பிரிச்சிருக்கேன். அதே மாதிரி நம்ம 2 வேக் பண்ணியிருக்கிறோம். ஒவ்வொரு இதில் பார்த்தீங்கன்னா பார்ட்டிஷன் 20 அடி போது பார்த்தீங்கன்னா 27 குட்டி 30 குட்டி ஒரு பார்ட்டிஷன் வளர்த்தலாம். ஒரு பார்ட்டிஷன் 30 குட்டி வளர்த்தலாம். சின்ன குட்டியாக இருந்தால் கொஞ்சம் சேர்த்து வளர்த்தலாம். குட்டி பெருசாக நம்ம சேஞ்ச் பண்ணிடுவோனுங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஏன் இந்த பார்ட்டிஷன் ஏன் இப்படி பிரிச்சிருக்குன்னு சொன்னால் மெயினாக நம்ம எப்பயுமே நம்ம எப்படின்னா ஆடு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இடத்த வாங்கிட்டது ஒரே சைஸ் இருக்காதுங்க, பல விதமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா 18 கிலோ வரும், 5 கிலோ வரும், 13 கிலோ வரும். எல்லாமே ஒரே இதில் பார்த்தீங்கன்னா பெரிய குட்டி சீக்கிரம் தின்று, சின்ன குட்டி சீக்கிரம் தின்னாது. அதனாலேயே அந்த சின்ன குட்டி நெளிஞ்சிட்டே போய் இடிஸ். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துனே நான் ஃபஸ்ட்டு செட்டு பார்த்தீங்கன்னா பல்க் அவுட்ருவேன். 70 குட்டி வாங்கிட்ட ஒரு வண்டிக்கு 70 குட்டி எடுத்து வரோன்னா 70 குட்டி ஒன்றா வச்சு மெயின்டைன் பண்ணி அதுக்கப்புறம் அங்கேருந்து வெயிட் அந்த பிபிஆர் வேக்சின்லாம் போட்டு இந்த பழைய செட்டு சொல்கிறேன் பிபிஆர் வேக்சின் போட்டு அதுக்கப்புறம் இங்கே வரும்போது நான் வெயிட் போட்டுருங்க. 5 கிலோ சைஸ் குட்டி ஒரு ரேக், இன்னொரு ரேக் பண்ணால் 5 to 17 கிலோ சைஸ், அடுத்து 17 to 10 கிலோ சைஸ் ஒரு ரேக், 19லேருந்து 21 அந்த ரேஞ்சை பிரித்து போட்டுருங்க. பிரித்து போட்டால் தான் நம்மளுக்கு தீனியோட அளவும் நம்மளுக்கு தெரியணுங்க. நாம்
எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தீனி போட்டக்கூடாது. மாதிரி ஒவ்வொரு செட்டும் ஒரு பார்ட்டிஷன் சொன்னேன் பார்த்தீங்களா, இது எல்லாமே நான் நோட் பண்ணியிருப்போம். 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் 3ஆம் நம்பர். ஓகே. ஒவ்வொரு செட்லயும் எத்தனை குட்டி இருக்குன்னு தெரியும். அந்த ஒரு குட்டி என்ன வெயிட்னு கூட நோட் பண்ணியிருப்பேன். அந்த பேட்லயே பார்த்தீங்கன்னா எந்த வேக்சின் எப்போ போட்டுச்சு அதையும் மென்ஷன் பண்ணிடுவோங்க. எல்லாம் மென்ஷன் பண்ணிடுவோம். அதே மாதிரி ஏஜ் சொன்னாங்களா, வயசு. ஒருத்தர் வந்து எனக்கு இத்தனை கிலோ வேணும் அப்படின்னா நாங்கள் ஆள் சொன்னேன், எப்போ நான் 4ஆம் நம்பர் செட்டில் போய் வெயிட் அந்த வெயிட் இருக்கும் அதை பிடிச்சிக்கும். நான் இந்த பார்த்தீங்கன்னா 3ஆம் நம்பர் செட்ல 27 குட்டி இருக்குது. இது என்ன வெயிட் இருக்கு, 30 கிலோ வெயிட் இருக்கும். அதில் பிடிச்சி கொடுத்துரு. எல்லாமே எல்லா செட்லயும் அது மாதிரி நாங்கள் பிரிச்சு வச்சிருக்கோம். பார்த்தீங்களா, நான் உங்களுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா, கிளிமுக்கு மகாராஷ்டிரா குட்டி சொன்ன காட்டுனு தெரியுமா? இதுல வாங்க, இதுல எல்லாமே இருக்கும். இது வந்து அடிக்கரிஞ்சிங்க, ஏன்னா கஸ்டமருக்கு தெரியணும்ல. இது அடிக்கரிஞ்சி மயிலம்பாடிம்பாங்க. ஓகே. இது மேச்சேரி குட்டி. இது மேச்சேரி, இது 2 மேச்சேரி. ஓகே. கர்நாடகா கிளிமுக்கு சொன்ன பாத்தீங்களா, இது கிளிமுக்கு. இது மகாராஷ்டிரா கிளிமுக்கு. இங்க இருக்கிறது இது இங்க இருக்கு கிளிமுக்கு, மகாராஷ்டிரா கிளிமுக்கு. நீங்க யூடியூப்ல பாப்பீங்க. ஆமா, அந்த நிறைய பேர் கண் கருப்பு கடை அப்படிமா அந்த எல்லா கடை இருக்கு. இது பாத்தீங்கன்னா இது சொன்ன இல்லைங்க, கெங்கேரி கர்நாடகா பீடு. இந்த ப்ரௌன் கலர் உள்ள டார்க் ப்ரௌன் போறது கெங்கேரி. குட்டியே பாத்தீங்கன்னா சைனிங்கா இருக்கு, நல்ல சைனிங்கா இருக்கும். ஆமா, இதுமே நமக்கு நல்ல வெயிட் கெயின் வருது. நல்ல வெயிட் கெயின், இது நல்ல வெயிட் கெயினுங்க. இதெல்லாம் 80-90 கிலோ வருங்க. நல்ல வெயிட், 80-90. ஆமா ஆமா. இது இந்த இங்க இருக்குமா, அதே தான் இங்க இருக்கு பாருங்க. இது முடி கொட்டல, இது முடி ஒண்ணு கொட்டல, முடி கொட்ட அப்படி வந்து இதுதாங்க. ஓகே. கொம்பு பாத்தீங்கன்னா நல்லா ஹைட் கம்மியா இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா வெயிட் ஃபுல்லா வருங்க. இது அதுக்கு அடுத்த வெயிட் கம்மியா இருக்கும். ஓகே. இதுலயும் நான் என்ன பண்ணுவேன்னா, சில ஏரியா குட்டி தனியா பிரிச்சிருவேன். எந்த குட்டி நம்மளுக்கு ஒவ்வொரு ஏரியா குட்டி வெயிட் வரும் நம்மளுக்கு. ஓகே. எப்படின்னா சொல்றது, மதுரை சைடு ஒரு குட்டி ஒரு வெயிட் வரும், நெல்லூர் ஜுடிப்பி ஒரு வெயிட் வரும். ஏன்னா அடிக்கரிஞ்சது எல்லாம் மயிலம்படி தான். ஓகே. ஆனா ஒவ்வொன்றும் ஒரு வெயிட் வரும், ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி வெயிட் வரும். நம்மளுக்கு எது ஏரியா வெயிட் வருதோ அந்த ஏரியா நம்ம செலக்ஷன் பண்ணி வளர்த்துருக்கேன். நான் ஒவ்வொரு ஏரியா குட்டி தனியா பிரிச்சு நான் இப்போ நான் ஒரு ஆராய்ச்சி பண்ற மாதிரி வச்சுங்களேன், ஸ்டடி பண்றதா பிளான் பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுங்களேன். ஓகே ஓகே. பொட்டுக்குட்டி எட்டையாபுரம் பொட்டுக்குட்டி பார்த்தீங்கன்னா இங்க ஒன்று இருக்குது, அந்த இடத்துக்கு பொட்டுக்குட்டி எட்டையாபுரம் பொட்டுக்குட்டி மேச்சேரி. நம்ம குட்டி பார்த்தாவே தெரியும், உருண்டு போய் கிடக்கும் குட்டிலாம். இந்த மேச்சேரி குட்டி பக்ரீத் டைம்ல ஸ்டைலிஷா வரும். இது ஒரு ஸ்டைலிஷான குட்டி. நெத்தியில ஒயிட்டுங்க, மீதில கருப்பு, பின் பக்கம் மட்டும் ஒயிட்டுங்க. இதெல்லாம் நல்லா பக்ரீத் டைம்ல நல்லா ட்ரிம் பண்ணோம்னா கொம்பு இருக்கணும், சூப்பர் குட்டிங்க. அது கருப்புலாம். நான் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஷெட்ல ஒரு குறிப்பிட்ட குட்டிகளை மட்டும் தனியா வச்சிருக்கீங்க இந்த ரேக்ல. எதுக்காகனா இதுல வச்சிருக்கீங்க? ஆனா இதெல்லாம் பாத்தீங்கன்னா இது தீனி உடம்பு சரியாத குட்டினா, காய்ச்சல் சளி அது மாதிரி குட்டி. அந்த குட்டி பாத்தீங்கன்னா அடுத்த குட்டியோட இருந்தா பரவுங்க. ஆனா டெய்லியும் தீனி ஏதோ ஒன்று திங்கிலினால் எடுத்த உடனே நம்ம வேலை செய்ய லேபர் எடுத்து வச்சிருவாங்க. இந்த இதுல கொண்டாந்துருவாங்க. இதை வந்து நான் ட்ரீட்மெண்ட் பண்ணிடுவேன். அந்த அன்னைக்கு டெய்லி ஈவினிங் நான் இன்ஜெக்ஷன் பண்ணிடுவேன். பண்ணிட்டு இது அடுத்த நாள் ரெடி ஆயிரும். ஒரு 2 days 3 days ரெடி ஆயிரும். ரெடி ஆனா மறுபடியும் அடுத்து அந்த பக்கத்துல இருக்கு பாத்தீங்களா, அந்த இதுக்கு போட்டுருவோம். அதுல போயிடும். அதுல ஒரு 2 days 3 days இருந்தப்ப தான் அதோட ரெகுலர் ஏரியாவுக்கு போகணும்னு வச்சுங்களேன். அது வரைக்கும் இது குவாரண்டைன் வார்டாட்டுங்க வச்சுங்களேன். இதை ரெடி பண்ணி அதுக்கு தான் பார்ட்டிஷன் பிரிச்சுக்கு பாத்தீங்கன்னா இது பண்ணிக்கிறோம். இதுல பாத்தீங்கன்னா சளி பிடிச்சிருக்கும், காய்ச்சல், சிலது வந்து தீனி அதிகமா போய் வயிறு உப்பி இருக்கும். அது ஏன்னா இது பொட்டு ஐட்டம் கொடுக்கறதுனால உடனே ஆர்வத்தில் நிறைய சாப்பிடும். ஆனா அது அந்த வயிறு கம்ப்ளைண்ட் வரும். அதுக்கு தனியாக வச்சிருந்து ரெடி பண்ணி அடுத்த பார்ட்டிஷன் விட்டு அதுக்கப்புறம் தான் மெயின் இதுக்கு விடுவோம்னு வச்சுங்களேன். இது மோஸ்ட் எல்லா பண்ணையிலும் வருதான் செய்யும். இது இல்லாம நம்ம எதுவும் பண்ணையில் இருக்கா, நம்ம எல்லாமே 100% ஷூரா எப்படி சொல்றது, ஹெல்த்தியா இருக்கும்னு சொல்ல முடியாது. எப்போ 2 to 3% சீக் வரும். அதை நம்ம ரெடி பண்ணி தான் அடுத்த பேட்ச் பண்ணுவோம்னு வச்சுங்களேன். இது நம்ம அப்படி கண்டுக்காம விட்டாதான் இந்த ரேட்ல வருது. ஓகே. மெயினா பாத்தீங்கன்னா நம்ம பக்ரீத் டார்கெட் பண்ணி தான் நம்ம க்ரோத் பண்றோங்களா இப்படிங்கிறது? ஆனா 100 குட்டி 50 குட்டி 200 குட்டி வச்சுக்கினீங்க பக்ரீத் பிளான் பண்ணலாம். ஓகே. என்னையாட்ட பல்கா வச்சிருக்கீங்க பக்ரீத் பிளான் பண்ண முடியாது. எப்படின்னா எனக்கு மாசம் நான் 200 குட்டி எடுப்பேன், 200 குட்டி சேல்ஸ் பண்ணேன். லோக்கல் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம 4 வருஷமா இருக்கிறதுனால நம்மளோட அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா பக்கம் யூடியூப்ல கொடுத்துருக்குறோம். இன்ஸ்டா பேஜ் SVT கோட் ஃபார்ம் சொல்லி இன்ஸ்டாகிராம் வச்சிருக்கோம். இன்ஸ்டா பேஜ் அப்லோட் பண்ணேன். எல்லாரும் மோஸ்ட்லி சேலம், கோயம்புத்தூர், ஈரோட்லேருந்து கேட்குறாங்க. நான் பல்காக கேட்டாங்கன்னா நான் டெலிவரி கொடுத்துருவோம். நம்ம வண்டியில் டெலிவரி கொடுத்துருவோம். ஓகே. நான் வண்டி இருக்கு, நம்ம டெலிவரி கொடுத்துருவோம். ஆனால் நம்ம அப்படியே ரொட்டீனாக தானே நம்ம மாதம் பர்ச்சேஸ், வாரம் பர்ச்சேஸ் பண்ணுவோம், செல்லிங் பண்ணுவோம். அதே மாதிரி பக்ரீத் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நான் பர்ச்சேஸ் பண்ணுவோம், அவுட் சோர்ஸும் பர்ச்சேஸ் பண்ணுறோம்னு வச்சுங்களேன். வெளி பண்ணையில் பார்த்தீங்கன்னா வச்சிருப்பாங்க, அந்த 100 குட்டி 50 குட்டி வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பார்ட்டி தெரியாது. இன்னும் சில பேர் பாயிங்கிட்ட வந்து ரேட்டு கொஞ்சம் கம்மியாக கேட்பாங்க. நான் வந்து எங்கள் ரேட் என்ன சேல்ஸ் பண்ணுறோமோ அது வந்து ஒரு மார்ஜின் வச்சு நாங்கள் அப்படியே பர்ச்சேஸ் பண்ணி அப்படியே சேல்ஸும் பண்ணிடுவோங்க.
ஓகே ஓகே. இந்த தடவை பார்த்தீங்கன்னா பக்ரீத் பார்த்தீங்கன்னா ஒரு 1700 குட்டி நாங்கள் பக்ரீத் மட்டும் தனியாக சேல்ஸே பண்ணோம். பல்காக கொடுத்தது 1700 குட்டி ஒரு ஒரு கம்பெனிக்கு அப்படியே நாங்கள் சேல்ஸ் பண்ண வச்சுங்களேன். சரிண்ணா, இவ்வளோ குட்டி வளர்த்தும் போது முக்கியமாக பார்த்து நிறைய பேர் நம்ம போன வீடியோலேயே என்ன நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க, இந்த குட்டி செலெக்ஷன் மட்டும் அதை பற்றி தெளிவாக சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. நம்ம எந்த மாதிரி குட்டிகளை எப்படி செலெக்ஷன் பண்ணி எடுக்கணும்னா? ஆனால் ஃபஸ்ட்டு குட்டி செலெக்ஷன் தான் மெயினுங்கண்ணா. நான் சொன்ன அப்பயே ஃபஸ்ட்டே சொன்னேன், குட்டி செலெக்ஷனும் ஃபீடு செலெக்ஷன் தான் மெயினுங்கண்ணா. குட்டி செலெக்ஷன் ஃபீடு செலெக்ஷன் தான் மெயின். ஏன்னா நம்ம குட்டி என்ன பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு குட்டி போய் பார்க்கும் போது சும்மா எப்படி சொல்றாங்க, ஆனால் இந்த குட்டி சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நம்ம குட்டியை பற்றி நாம் ஆட்டை பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும். நாங்கள் போனாவே இந்த குட்டி ஆகாது அந்த குட்டி ஆகாது, நான் எடுக்க 100 குட்டி இருந்தால் இதில் 10 குட்டி நான் ஃபஸ்ட்டு பார்த்தா 10 குட்டி கழிச்சுட்டு தான் பேசுவேங்க. ஓகே. ஏன்னா ஏன் வரைக்கும்னா அந்த 10 குட்டி அதில் போட்டால் தான் அவங்களுக்கு ப்ராஃபிட். கண்டிப்பாக நாம என்ன சொன்னால் அந்த 10 குட்டி ப்ராஃபிட் நான் உனக்கு கொடுத்துறேன், ஏன்னா அந்த 10 குட்டி வேண்டாம், ஏன்னா அது இங்க வந்து கொண்டாண்டுங்க நம்மள அதோட இந்த குட்டி பாதிச்சு அது இங்க வந்து டெத் ஆகுது, எல்லாம் நிறைய கம்ப்ளைண்ட் ஆகும். அதே மாதிரி இந்த கெல்டாட்டு குட்டிமாங்க பாத்தீங்கன்னா அது அந்த வயசான ஆடு வளர்த்திருப்பாங்க, அந்த ஆடு குட்டி போடும், அந்த குட்டி வந்து நம்மகிட்ட வெயிட்டே ஏறாது. இந்த நார்மல் ஆடு ஏற அளவுக்கு அந்த ஆடு வெயிட் ஏறா. அந்த குட்டிலாம் நம்ம ரிஜெக்ட் பண்ணணும், முடிஞ்ச அளவுக்கு ரிஜெக்ட் பண்ணுவோம். ஏன்னா பண்ணையை வளர்த்தும் போது நம்ம அதை மெயின்டைன் பண்ண முடியாது, தனியாக வச்சு நம்ம மெயின்டைன் முடியாது. அதே மாதிரி குட்டி செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு 5 கிலோக்கு மேலே எடுங்க. யார் எடுத்தாலுமே 5 கிலோக்கு மேலே எடுங்க. 5 கிலோ மேலே எடுத்தா தான் அது தீனி எடுத்து பழகிருக்கும், வெளி காட்டில் போய் மேய்ஞ்சு பழகிருக்கும், அது அப்படியே நம்மகிட்ட வரும்போது கரெக்டாக இருக்கும். சில பேர் என்ன பண்ணுறாங்க, ரேட்டு கம்மியாக இருக்குன்னு சொல்லி பால் குட்டி பால் ஊட்டுற குட்டி நல்லா சைனிங்காக தான் இருக்குங்க, குட்டி சிறுசாக நல்லா தான் இருக்கும், அதை வாங்காதீங்க. 5 கிலோவாச்சும் வரட்டும், அப்போ தான் தாய் விட்டு பிரிஞ்சு மேய்ச்சலுக்கு போயிருக்கும். அந்த குட்டி எடுத்தாந்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இங்கே ஈஸியாக மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். குட்டி வந்து ரேட்டு பார்த்து தான் நிறைய பேர் மைனஸ் ஆகிறாங்க, மெயின் பிரச்சனையே. இந்த வெயிட் கெயின் ஆகுது இல்லைங்களா, 15 கிலோ இருந்து 30 32 அந்த ரேஞ்ச் சொன்னீங்க. அது எவ்வளவு நாள் எடுக்குங்க நம்மகிட்ட? ஆனா அதுலயும் அதாங்க, அது 5 to 30 கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் 3.5 மாசம் ஆயிடும், 3 to 4 மாசம் ஆயிருங்க. 3 மாசம் 90 நாள் அந்த கான்செப்ட்ல பொய்யுங்க எல்லாமே. ஏன்னா குட்டிக்கு நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துனே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்தனே ஃபீடு குட்டி எடுத்தான்ட்டு உடனே நம்ம போட்டு உடம்பு ஏற்றலாம் மட்டும் நினச்சிடாதீங்க. ஏன்னா அது வந்து நம்ம இடத்த வந்து பழகணும், நம்ம தண்ணி பழகணும், அடுத்து நம்ம ஃபுட்டு பழகணுங்க. ஏன்னா பல குட்டி பல ஏரியா பல விதமான தீனி சாப்பிட்ருக்கோம். இங்கே வந்து நீ டைரெக்டாக நீ பொட்டு ஐட்டம் போட்டிங்கன்னா, ஏன்னா பொட்டு பார்த்தா ஃபுல்லாக ப்ரோட்டீனு கார்போஹைட்ரேட் ஃபேட் தான் இருக்குது. அது என்ன ஃபைபர், அது என்ன ஆகுன்னா குட்டி ஜீரணமாக போயிடும். நிறைய குட்டி டெத்தாக காரணமே அதுதாங்க, வயிறு உப்பல் ஆகுங்க. ஃபர்ஸ்ட் எடுத்துனே மெயினுங்க, நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வாரத்துக்கு போனால் களைக்கொடிங்க, வக்கிப்புல், சோளத்தட்டு, இந்த ட்ரை ஃபுட்டுங்க ஃபைபர் கண்டென்ட்டாக போடுங்க, போட்டு பழகுங்க. அது எல்லாம் நல்லா சாப்பிட்டு பழகு நம்ம இது ஏன்னா அது ஃபைபர் தான், ஒன்றும் வயிற்றுல போகாது, எந்த கம்ப்ளைண்ட் வராது. போடுங்க. அப்படியே அதில் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா நம்ம பருப்பு ஐட்டம் சொல்கிறோம் இல்லைங்க, நாங்கள் எப்படி கலக்குனா புண்ணாக்கு 40% கலப்புங்க, மக்காச்சோளம் 30% கலப்போம், பொட்டு ஐட்டுங்க எதுனா கோதுமை கூசாம்பாங்க, தவரம் பொட்டு, உளுந்தம் பொட்டு அதெல்லாம் கலப்புங்க. அப்புறம் பருப்பு ஐட்டம் கலப்போம், மைக்ரோ இதெல்லாம் போடுங்க, மினரல் மிக்சர்லாம் போடுவோம். அதெல்லாம் போட்டு எல்லாம் அந்த இது வந்து நம்ம போடும் போது கொஞ்சம் கரெக்டாக இருக்குங்க. அப்புறம் ஒரு 10 நாள் 20 நாள் கழிச்சு நம்ம அப்படியே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாங்க. எப்படின்னா ஒரு 5 கிலோ குட்டி வந்துச்சுன்னு வச்சுங்க, ஒரு நாளைக்கு ஃபர்ஸ்ட் 100 கிராம் ஃபர்ஸ்ட் போடுங்க. ஒரு குட்டிக்கு சொல்றேன் 100 கிராம். அது ஏன் நான் சொன்னல அந்த 30 கிலோ 30 குட்டி பிரிக்கிறதுக்கான 100 கிராம் அப்பதான் கரெக்டா அந்த குட்டி மட்டும் எடுக்கும். கண்டிப்பா நம்ம அதே அடுத்த பெரிய குட்டி 5 கிலோக்கு மேல பிரிச்சு வைக்கிறோம் பாத்தீங்களா, அந்த 20 கிலோ அந்த 18 to 19 கிலோ அதுக்கு 150 கிராம் போடுது ஒரு குட்டிக்கு சொல்றேன், 150 கிராம். அப்படி வெயிட் வைஸா பிரிக்கும் போது குட்டிக்கு நம்ம தீனி போடுற குவான்டிட்டி எச்சு பண்ணலாம். அதுக்கப்புறம் 2 நாள் போப்ப அந்த 100 கிராம் 125 கிராம் ஒரு 30 20 அப்ப 50 கிராம் அப்படியே பண்ணி 1 மந்த்ல அது தீனிக்கு தண்ணிக்கு எல்லாத்துக்கும் கிளைமேட்டுக்கு எல்லாத்துக்கும் செட் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம தீனி வந்து நம்ம எப்பயும் போல போடலாம்னு வச்சுங்களேன். ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டிக்கு பார்த்தீங்கன்னா ஏவரேஜா 30 கிலோ வந்து குட்டிக்கு ஒரு நாளைக்கு பார்த்து 700 to 800 கிராம் தீனி போடலாம். பொட்டு ஐட்டம் இந்த கலப்பு தீவனம் போடலாம். கண்டிப்பாக போட்டிங்கன்னா நல்லா வெயிட் கெயின் நல்லா ஆகும். நான் சொல்றது நல்ல ஃபீடாக வாங்கணுங்க, நல்ல ஃபீடு வாங்கி நல்லா போட்டிங்கன்னா நல்ல வெயிட் கெயின் கண்டிப்பாக 100 நாள் அந்த நான் 5 to 30 கிலோவில் வந்துருங்க வெயிட் வந்துடும். இது பார்த்தா நம்ம ஃபீடு அடிக்கிற குடோனுங்களா? ஆமாண்ணா, இது ஃபீடு மிக்சிங் மிஷின் ஆர்டர் போட்டுருக்கிறோம். ஓகே, அடுத்து ஃபீடிங் மிக்சிங் மிஷின் போடுறேங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே இப்போ நம்ம தீவனம்லாம் இங்கே தான் ஃபுல்லாக ஸ்டாக் பண்ணி வச்சுருக்கோம் வச்சுங்களேன். ஓகே ஓகே.
சில குட்டிக்கு வந்த புது குட்டிக்கு ஒரு 10 நாள் கழிச்சு சைலேஜ்னு இந்த மக்காச்சோளத்தை ரோல் பண்றோம்ல, ஆமா ஆமா. அது வச்சிருக்குங்க. அது சில குட்டிக்கு போடுவோம். ஓகே. அதே மாதிரி மகாராஷ்டிரால இருந்து நம்ம கோதுமை பில்லு இருக்கு இல்லைங்க, ஆமா ஆமா. இது கோதுமை பில்லுங்க. ஓகே. இதுல நாங்க பல்க் ஆர்டர் பண்ணி எடுப்போம். கோதுமை பில்லு நம்ம பக்கி பில்லோட சேர்ந்த மாதிரி கோதுமை பில்லு தனியா. இது நம்ம புது குட்டி வந்த குட்டிக்கு போடுவோம். ஓகே. வந்த குட்டிக்கு போடுவோம். அது இல்லாம தீவனம் கலப்பு தீவனம் நம்ம கலந்து வச்ச தீவனத்தை வச்சிருக்கோம். அது நாங்க அப்படியே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் வச்சுங்களேன். அப்ப பாத்தீங்கன்னா பல்கா இருக்கு அப்படியே ஒரு. ஆமா, 100 மூட்டை. ஆமா ஆமா, 100 மூட்டை 200 மூட்டை எப்பயும் வச்சிருப்போம். ஓகே. மேல அது மேல ஸ்டாக் வச்சிருக்கோம். ஓகே. அப்புறம் லிஃப்ட் வச்சிருக்குன்னு வச்சுங்களேன். மேல ஏத்திக்கிற மாதிரி தீ கீழ இருந்து முடிஞ்ச அளவுக்கு வேலையை குறைச்சிக்கோன்னு வச்சுங்களேன். நம்ம மூட்டை வச்சிருப்போம், அப்படியே லிஃப்ட் மேல போய் அப்படியே நம்மளுக்கு யூஸ் பண்ணிக்கணும்னு வச்சுங்களேன். எல்லாமே என்னைக்குமே ஒரு 100 மூட்டை வச்சுட்டே இருப்பீங்க ஸ்டாக்கு? 100 மூட்டை வச்சுட்டு இருப்போம். அடுத்து நம்ம மிஷினும் போட்டோம். அதில் அந்த நம்ம குடோன்ல இருக்குது எல்லாமே மிஷின் போட்டு இங்கேயே மிக்சிங் பண்ணி நாங்களே எல்லாம் போட்டுக்கணும் வச்சுங்களேன். டோட்டலாகவே இந்த கையில் கலக்கிறது கூட மிக்ஸ் ஆகுங்க. கையில் கலக்கும் போது கூட பவுடர் ஐட்டம் கலக்காதுங்க. மிஷினில் பிளெண்டரில் போட்டு பண்ணும்போது மிக்சிங் கரெக்டாக வருதுங்க. அதான் நம்ம எல்லாம் ஆட்டோமேஷன்லாம் பண்ணியிருக்குதுன்னு வச்சுங்களேன். ஓகே ஓகேங்கண்ணா. அடுத்து வந்து தீவனமும் வெளியே கொடுக்கலாம்? தீவனம் கொடுக்குறோம், கொடுத்துட்டு தான் இருக்கோம். நாங்கள் டெலிவரி கொடுத்துருவோம்னு வச்சுங்களேன். ஓகே. பல்காக இருந்தால் இது 1 மூட்டை 2 மூட்டை இங்கே வந்து எடுத்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா தீனிங்கண்ணா, ஒரு குட்டிக்கு எவ்வளோ புண்ணாக்கு கலப்புங்கண்ணா, மக்காச்சோளம் கலப்போம், அப்புறம் நவதானியம்லாம் கலந்துங்கன்னா அது மூட்டையில் வச்சுருக்குங்க. ஆல்ரெடி கலந்து வச்சுருக்கோம். ஓகே. இதை வந்து நாங்கள் இப்போ இந்த குட்டி பார்த்தீங்கன்னா புது குட்டிங்க. ஆனால் புது குட்டிங்காட்டி நாங்கள் கம்மியாக வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோ மட்டும் போடணும்னு வச்சுங்களேன். நார்மலாக இது 70 குட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 25 கிலோ போடணுங்க. ஓகே. ஆனால் நாங்கள் புது குட்டி இப்போ ஃபஸ்ட்டு வந்த குட்டி சொன்னேன் இல்லைங்க, ஃபஸ்ட் எடுத்து இந்த அதிகமாக தீனி போடக்கூடாதுன்னு சொன்னேன். ஆமாம் ஆமாம். அந்த அதிகமாக தீனி ஃபஸ்ட் எடுத்து போடக்கூடாது. ஒரு மாதம் வந்து அந்த ரேஷியோ கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணணும்னு வச்சுங்களேன். அதிகமாக ஒரே முட்டை இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது. இதில் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு. ஓகே. அப்புறம் சோயா பருப்புங்க, அப்புறம் மக்காச்சோளம், அப்புறம் உளுந்துங்க. ஓகே. அப்புறம் பொட்டு ஐட்டம் நிறையா இருக்குங்க. அப்புறம் பொட்டுக்கடலைங்க, அப்புறம் சோயா புண்ணாக்கு, அப்புறம் பச்சை பட்டாணிங்க. பச்சை பட்டாணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பச்சை பட்டாணி எல்லாமே ப்ரோட்டீன். இது நல்லா ப்ரோட்டீன், நல்லா சூப்பரான சத்துள்ள ஐட்டம் வச்சுங்களேன். ஓகே ஓகே. இதுவே போட்டுருங்க வச்சு. இதை பார்த்தீங்கன்னா இப்போ போடுற மாதிரிங்க இந்த ரேஷியோவில் போடுவோம். இந்த ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம உள்ள ஆடு வெளியே விட்டுட்டு தான் நம்ம உள்ள போடுற மாதிரி இருக்கும். ஓகே. இப்போ புதுசாக போட்ட ஃபார்மில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆடு எப்பயும் போல இருக்கும். நாம் வந்து வெளியே போகிற மாதிரி இருக்கும். நம்ம உள்ளே இந்த வெளியே போட்டுக்கலாம். ஆடு பாட்டு எப்பயும் போல இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபேமிலி எல்லாமே அம்மாலேருந்து எல்லாமே இந்த ஃபீல்டுக்கு வந்துடும் வச்சுங்களேன். இதில் வந்து எல்லாரும் இது பண்ணாது சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியுங்க. முன்னாடியே சொல்லியிருந்தீங்க இந்த கெல்டாட்டு குட்டியெல்லாம் நம்ம செலெக்ஷன் பண்ணும்போது எடுத்துடணும், அதை செலெக்ஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஆமாம். இப்போ நம்ம இப்போ ஒரு லாஸ்ட் ஒரு பேட்ச் எடுத்து வந்துருக்கீங்க. ஆமா. இதுல அந்த மாதிரி குட்டி இருக்குங்களா? ஆனா இதுல ஒரு குட்டி இருக்குங்கண்ணா. ஓகே. எப்படியோ ஏன்னா நம்ம ஈவினிங் டைம் எடுப்போம். சில இடத்துல நான் கழிச்சுட்டு அப்பயும் எதுவும் ரெண்டு தெரியாம வந்துடும். அது மாதிரி குட்டி எதுங்கன்னா உங்களுக்கு இருங்க தங்கி இருக்கு பாருங்க. இதுதான் அந்த கெல்டாட் குட்டி. அந்த குட்டி பார்த்தீங்கன்னா கொம்பு சின்னதுலேயே பெருசா இருக்குங்க. தான் இருக்கு, பெருசே ஆகாது. மீதி குட்டியோட சைனிங் அது வராது கடைசி வரைக்கும். அப்படியே தான் இருக்குன்னு வச்சுங்களேன். வெயிட் கெயினே வராது. ஆனா ஏஜ் பார்த்தா எல்லாத்தோட ஏஜ் அதிகமாக தான் இருக்காது. அதான். சரிங்கண்ணா, ஓகேங்கண்ணா. இப்போ வந்து நம்ம நீங்க வளர்ப்பை பத்தி பார்த்துட்டோம். எவ்வளவு நாள்ல க்ரோத் ஆகுது, என்னென்ன ஃபீடு கொடுக்குறதெல்லாம் பார்த்தாச்சுங்க. முக்கியமா பார்த்தீங்கன்னா ஆட்டு பண்ணை அப்படின்னாவே அதுல ப்ராஃபிட்டும் இருக்கும், லாஸ் இருக்கும், ஒரு சில டைம் வந்து போகும். நம்ம வந்து ஒரு குட்டி எடுத்துட்டு வந்து சேல் பண்ணும்போது எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னா? ஆனால் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா அந்த 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் பிஃபோர்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் கண்டிப்பாக குட்டிக்கு 2500 3000 கிடச்சிதுங்க. ஓகே. அப்போ எப்படின்னா அன்னைக்கெல்லாம் வந்து இத்தனை பேர் ரேட்டு பண்ண அதிகமாக இல்லை. நீ பண்ண அதிகமான காட்டி குட்டி கிடைக்கல, டிமாண்ட் ஆயிடுச்சு. நான் அந்த 5 கிலோ குட்டியே நாங்கள் வந்து அன்னைக்குள்ள 7000 ரூபா, 6500 7000 மேக்ஸிமம் சொல்கிறேங்க. 6000 ரூபாய்க்கு தான் எடுப்போங்க. 6000 7000 மேக்ஸிமம். நல்ல குட்டியாக சீசன் டிமாண்ட் வந்து 7000 ஆகும். அதே குட்டி இன்னைக்கு 8000 ரூபாய்ங்கண்ணா. நான் வாங்குற இடத்துல என்ன ஆகுது, 1000 ஏறிச்சுங்களா. அதே மாதிரி தீனி பார்த்தீங்கன்னா எல்லா தீனியும் ரேட் ஏறிச்சுங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சோளம் வந்து 18 ரூபா 10 20 ரூபா, இந்த சோளம் 20 ரூபா, இந்த சோளம் இன்னைக்கு 24 ரூபா 25 ரூபா ஆயிடுச்சுங்க. புண்ணாக்கு பார்த்தீங்கன்னா 35 ரூபா, இந்த புண்ணாக்கு இன்னைக்கு 52 ரூபாய்ங்க. இது சோயா புண்ணாக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 75 ரூபாய்ங்க. 35 40 ரூபாயில இருந்தது. எல்லாமே ரேட் ஏறிச்சுங்க. நீங்கள் நார்மலாக எந்த டெத் இல்லாமல் நார்மலாக மெயின்டைன் பண்ணி
நான் வளர்ப்பு கரெக்டாக குட்டி செலெக்ஷன் பண்ணி மெயின் சொல்ற மாதிரி நாம் தான் பர்ச்சேஸ் பண்ணணும், நாம் விற்க தெரியணும். அப்பனா தான் குட்டி ப்ராஃபிட் வருங்க. நாம் இன்னொருத்த நம்பி வாங்குறோம், தீனி இன்னொருத்த நம்பி வாங்குறோம், விற்கிறது இன்னொருத்த நம்பி விற்றீங்கன்னா ப்ராஃபிட் குறையும். ஆனால் எல்லாமே நாம் பண்ண முடியாது. ஏன்னா கம்மியாக வச்சுக்கிங்க எல்லாம் பண்ணுவோம். எங்களாட்டு பல்காக வச்சுக்கிங்க நாங்கள் எல்லாம் பண்ணுறோம். ஏன்னா தீனி எல்லாம் நாங்களே, ஏன்னா பல்காக இருக்குன்னா அதில் லாஸ் ஆகக்கூட நாங்களாம் பண்ணுறோம். ஆளு வந்து நீங்களே பண்ணிங்கன்னா ப்ராஃபிட்டு. இதுக்கு ஆள் போட்டு நீங்கள் பண்ணீங்கன்னா ப்ராஃபிட் கம்மி தான். இதில் பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆறவங்க நிறைய இருக்காங்க. ஏன்னா ஒரு குட்டி சட்டை 8000 போச்சுங்க. 100 குட்டியில் ஒரு குட்டி சட்டை 8000 போச்சு. நம்ம பணம் கால்குலேட் பண்ணி டிவைட் பண்ணி பாருங்க. எப்படி இருந்தால் 100 குட்டியில் 2-3 குட்டி டெத் ஆகுங்க கம்பல்சரி. எப்படி இருந்தாலும் ஆகும். அதுக்கு மேலே ஆகாமல் பார்த்துக்கணும் நம்ம. ஏன்னா அதில் தான் நான் சொன்ன குட்டி செலெக்ஷன் பக்காவாக எடுக்கணும். அதே மாதிரி ஒரு குட்டிக்கு எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்குதுங்க? அதாவது முன்னாடி நீங்க சொல்லியிருந்தீங்க 2500 ரூபாய் கிடைச்சது ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி அப்படின்னீங்க. இப்பவும் அந்த லாபம் இருக்குங்களா? இப்போ எவ்வளவு கிடைக்குதுங்க? ஆனா இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அதிகமாக இருக்கிறதுனால நாங்கள் அந்த ப்ராஃபிட் வந்து நாங்கள் ஃப்ளெக்சிபிலிட்டியாக தான் இருக்கும். ஒரு குட்டிக்கு பார்த்தா 1000 கிடைக்கும், அந்த பக்ரீட்டம் 2000 கிடைக்கும், 3000 கூட கிடைக்கும். பேட்ச் வைஸாக இருக்கிறதுனால. இதே வந்து நார்மலாக வளர்த்துறாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து 2 பேட்ச் தான் வளர்த்தணுங்க. நிறைய பேர் சொன்னால் 3 பேட்ச் 3 மாதத்துக்கு ஒரு குட்டி வளர்த்தலாம். அதெல்லாம் தப்புங்க. வருஷத்தில் 2 பேட்ச் மட்டும் வளர்த்துங்க, தெளிவாக வளர்த்துங்க. 2 பேட்ச் 4 மாதம், ஒரு பேட்ச் 4 மாதம் ஆகும், 8 மாதம் ஆச்சு. நடுவில் ஒரு மாதம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை க்ளீனிங் பண்ணணும். பேட்ச் மாற்றும் போது க்ளீனிங் ப்ராசஸ் பண்ணி கம்பல்சரி பண்ணணும். ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா கீழே எல்லாம் வந்து க்ளீனிங் பண்ணிவிட்டு அதே மாதிரி மெடிசன் ஸ்ப்ரே பண்ணணுங்க, மருந்தெல்லாம் தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் போடுங்க. அதுக்கப்புறம் நான் வருஷம் 2 பேட்ச் வைக்கிறது சக்ஸஸுங்க. 2 பேட்ச். ஏன்னா ஒருத்தர் தீபாவளி சீசன் இருப்பாங்க, அடுத்து ஒருத்தர் பக்ரீத் சீசன். அது மாதிரி சீசன் உங்கள் ஏரியா எந்த சீசன் பெஸ்ட்டோ. சில பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி அந்த சைடு பார்த்தீங்கன்னா விருந்துக்கு தனியாக நடக்கும். விருந்துக்கு பிளான் பண்ணி ஒருத்தர் வளர்த்துவாங்க. இதே எங்க சைடு பார்த்தீங்கன்னா ஆடி நோம்பி பிளான் பண்ணி வளர்த்துவாங்க. அதனால ஒவ்வொரு ஏரியாவுக்கு எந்த ஃபெஸ்டிவல் வருதோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி 2 பேட்ச் வளர்த்துங்க. 2 பேட்ச் வளர்த்தீங்கன்னா 4 மாதம் வளரலாம், ஒரு குட்டி ஒரு 5 மாதம் கூட ஆகும். ஏன்னா விற்க முடியாமல் கூட போகும். ஏன்னா நம்ம வளர்த்திட்டா விற்றே அவனுக்கு கம்மி ரேட்டு விற்க முடியாது. அது நம்ம அது வந்து நம்ம வெயிட் பண்ணி கூட விற்கலாம். பார்த்தீங்கன்னா ஏவரேஜா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டிக்கு 2000 ரூபா, 1500 to 2000 ரூபா இன்னைக்கு கிடைக்குது. ஓகே. ஏன்னா இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டிக்கு, ஏன்னா நம்ம வாங்குற குட்டி பார்த்தீங்கன்னா 7000, சிம்பிளாக சொல்கிறோம் 7500 குட்டி வாங்கணும்னு வச்சுங்க, சாலிடாக 3000 ரூபா செலவாயிருங்க. தீனி எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 3000 ரூபாய்க்கு மேலே ஆயிருங்க. இதே பார்த்தீங்கன்னா 10,500 வந்துருங்க. 10,500 வந்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மருந்துக்கு எப்படிதான் ஒரு 300-400 ஆயிருதுங்க. பார்த்தீங்கன்னா அதை 11 ரூபா வச்சுக்கோங்க. அதுக்கு வச்சா நீங்கள் விற்கும் போது 13,000 13,500 விற்கும். இது வந்து நார்மலாக விற்கிறதுங்க. இது வந்து நார்மலாக ஸ்டாண்டர்ட் வைக்கிறது. இதில் லோயும் வரும் அப்பும் வரும் ரேட்டு கண்டிப்பாக. அப்புறம் இதில் வந்து டெத் இல்லாமல், டெத் இருக்கக்கூடாது. டெத் இருந்தால் அந்த 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 குட்டியோட லாபத்தில் இன்னொரு குட்டி எடுத்துகிட்டு போயிருதுங்களா, ஷேர் ஆயிரும். அதனால் ஷேர் ஆயிரும். அதெல்லாம் வந்து நம்மளுக்கு லாஸ். ஒரு குட்டி தனியாக வளர்த்தும் போது லாபம் நல்லா தான் தெரியும். பல்கை வளர்த்தும் போது அதோட ஏவரேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 2000 ரூபா கிடைக்கிறது இன்னைக்கு 1500 to 2000 கிடைக்கிறது டஃப்னு வச்சுங்களேன். நம்ம நிறைய பேர் சொல்றாங்க ஆடு வளர்த்துனா ஆடி கார் வாங்கலாம். ஆடி கார்ல வேணா, ஆடிடுவாங்க. நிறைய ஆடுனிக்கு தான் நிறைய இருக்காங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா இப்போ பரண்மேல் ஆடு வளர்ப்புல ஆரம்பிச்சதுல ஒரு நீங்க முன்னாடியே சொன்னீங்க 80% பீப்புள் வந்து அது லாஸ்ட்ல தான் முடிச்சிருக்காங்க. ஆமா. மீதி அந்த 20 தான் வந்து ஜெயிக்கிறாங்க. அது எதனா ஜெயிக்கிறாங்கன்னா ஃபுல் இன்வால்மெண்ட் இருக்காங்க. சில பேர்ல பாத்தீங்கன்னா நல்ல வசதியா இருப்பாங்க, இதுல தீவிரமா இருக்காங்க. நல்ல தீவிரமா என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு, ஃபுல் அண்ட் ஃபுல் இதுல நல்லா ஒர்க் பண்றாரு, நல்லா லாபம் பாக்குறாரு. சில பேர் என்னன்னா இது இங்க ஆடு பேருக்கு வளர்த்துவாங்க, அடுத்து வேற எங்கேயோ போயிடுவாங்க. ஆனா ஆட்டையும் மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. ஆனா லாஸ் ஆகுதான் செய்யும். நான் வந்து ஆட்டை பார்க்கணும். எனக்கு நிறைய பேர் கால் பண்ண பேசுவாங்க, ஆனா என் தோட்டம் 30 கிலோமீட்டர் அனுப்பிச்சு இருக்குதுண்ணா, ஒரு 5 ஏக்கரா இருக்குண்ணா. சரிங்கண்ணா, அங்கே யாருக்கு? ஆனா அங்க யாரும் இல்ல, ஒரு ஆள் வச்சுக்கலான்ட்டு இருக்கிறேன். நீங்க எங்க இருக்க? நான் ஈரோட்டில் இருக்கிறேங்க. ஆனா ஈரோட்டில் உங்களுக்கு எப்படின்னா செட் ஆகுமா? இல்லைங்கண்ணா, வாரத்தில் 1 நாள் 2 நாள் போவேன் அப்படின்னு. ஆனா அப்பா அது வேண்டாம். ஏன்னா நம்மளுக்கு தெரியும் லாஸ் எப்படி. நம்மனால அவங்க நாம் சொல்லிடுவோம், ஆஹா பெருமை பேசுறது நல்லா தான் இருக்கீங்க, ஆனா லாஸ் ஆயிட்டான்னு வச்சுங்க, அவங்களே சொல்லுவாங்க இவன் அப்பயே சொல்லியிருந்தா ஆவாதா. ஏன்னா கம்பல்சரி ஓனர் வந்து நம்ம வாட்ச் பண்ணியே இருக்கணும். காலேஜ் சாயங்காலம் நம்ம வாட்ச் பண்ணியே இருந்தா தான் லாபம் வரும். கண்டிப்பா லாபம் வரும். இல்லைன்னா லாபம் வரவே வராதுங்க. ஓனர் வாட்ச் பண்ணி லாபம் வராது. நீங்க ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தீங்க எந்த அளவுக்கு நீங்க குட்டி வாங்க தெரிஞ்சிருக்கோ அதே மாதிரி விற்க தெரிஞ்சிருக்கணும், அப்பதான் நம்ம இதுல சக்சஸ் ஆக முடியும்னு சொன்னீங்க. கண்டிப்பா. நம்ம இந்த அளவுக்கு பல்க் குவான்டிட்டியில ஒரு 1800 குட்டிகள் வளர்த்துறோம் அப்படிங்கிற போது சேல்ஸுங்கிறது கண்டிப்பா முக்கியம். நம்ம எப்படி சேல்ஸ் பண்றோம், எந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் நம்ம கொடுத்துட்டு இருக்கோங்கண்ணா? ஆனா இது எப்படின்னா, நான் வந்து சில்லறையா விற்கிறேன்னா பல்க் சேல்ஸ் பண்றோம்.
நான் இப்போ வந்து நம்ம மீட்டுக்காக வெயிட் பேசிஸ்ல சேல் பண்ணிடுறோம். ஆமாங்கண்ணா. அது போக நம்ம வந்து இப்போ பண்ணைகளுக்கு தேவையான குட்டிகளை நாம எடுத்து தரோங்களாண்ணா மற்ற பண்ணைகளுக்கு? கண்டிப்பா நான் எப்படி சொல்றேன்னா, கொடுக்குறேங்கண்ணா. அந்த ஒரு குட்டி 2 குட்டி பெருசா கொடுக்குறதுங்கண்ணா. பல்க் அந்த பண்ணை கேட்குறேன் பார்த்தீங்கன்னா 40 குட்டி 50 குட்டி பல்காக கேட்குறவங்களுக்கு யாருமே எல்லாம் வந்து பார்க்கட்டும். எதாவது ஃபஸ்ட்டே சொன்னேன் பார்த்தீங்களா, ஏன்னா இது உயிர். ஏன்னா யாரும் அவங்க கம்ஃபர்டபுள் வந்து செக் பார்த்துக்கிட்டு பிடிச்சிட்டு போயிட்டுங்க. அது மாதிரி தான் கொடுக்குறதுங்கண்ணா. எல்லாம் வந்து அந்த அன்னைக்கு என்ன மார்க்கெட்டோ, ஏன்னா இதுலேயும் வெயிட் கணக்கு தாங்கண்ணா. குட்டி வெயிட் கணக்கு தான். எப்படின்னா ஒரு 5 கிலோ கீழே இருக்கிற குட்டி ஒரு ரேட்டும், 5 to 18 கிலோ ஒரு குட்டி ரேட்டும், 18 to 20 கிலோ ஒரு குட்டி ரேட்டும், அந்த ரேஞ்சும் இதுவும் ரேட் வைஸ் தான் கொடுக்கணும். ரேட் எப்படின்னா அந்தந்த மந்த்துக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் ஆகும்னு வச்சுங்களேன். நம்ம இன்னைக்கு ஒரு ரேட் இருக்குங்க, ஒரு மாதம் கழிச்சு பார்த்தா ரேட் டவுன் ஆகும். சில மாதம் பார்த்தா பக்ரீத்துக்காக பர்ச்சேஸ் பண்ணுறதுனால நிறையா பர்ச்சேஸ் பண்ண ரேட் ஹை ஆகும். அது வந்து நம்ம ரேட் வந்து ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கும் பர்ச்சேஸ். அது மூலம் அது நம்ம வந்து அந்த அன்னைக்கு நம்ம பார்த்து தான் பேசிக்கணும்னு வச்சுங்களேன். ஓகே ஓகே. இப்போ 100 50 அந்த மாதிரி கேட்டாலும் கொடுக்கலாங்க. ஆனால் நாங்கள் 1000 கேட்டாலும் நம்ம கொடுக்க ரெடியாக இருக்கணும். நம்மளுக்கு எல்லாமே இருக்குது. எல்லாமே நம்மளுக்கு கான்டாக்ட் ஃபுல்லாக இருக்குது. எந்த கர்நாடகா குட்டி வேணாலும் கொடுப்போம், நெல்லூர் குட்டி வேணாலும் கொடுப்போம், மகாராஷ்டிரா குட்டி வேணாலும் கொடுப்போம். மகாராஷ்டிரா குட்டி ஒவ்வொரு ஹாபிக்கா மகாராஷ்டிரா குட்டி எனக்கு 4 குட்டி 5 குட்டி வேணுமா, இந்த கிளி மூக்கு சொன்ன பார்த்தீங்களா, அது கேட்டால் தனியாக வேணும். அது 5 குட்டி 6 குட்டி தனியாக கூட கொடுப்பேன்னு வச்சுங்களேன். நான் பல்காக கொடுக்குற சொன்னது வந்து நான் இதுதான் சொன்னேன். அந்த அடிக்கெரிஞ்சுன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியா குட்டி தான் பல்க்குங்க. இது அதர் ஸ்டேட் குட்டியில் எடுத்தாலும் பார்த்தீங்களா 5 குட்டி 10 குட்டி, அது வந்து 10 குட்டி 5 குட்டி அதர் ஸ்டேட் குட்டி தனியாக கொடுப்பேன்னு வச்சுங்களேன். ஓகே. அதில் பீஸ் கணக்கு தனியாக தான் கொடுப்போம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிண்ணா. இப்போ வந்துட்டு நிறைய பண்ணையாளர்கள் பார்த்தீங்கன்னா குட்டி வாங்கிடுறாங்க, வாங்கி வளர்த்திடுறாங்க. சேல் பண்ணுறதுக்கு ஒரு சில டைம் முடியும். பக்ரீத்னா எப்படியோ சேல் பண்ணிடுறாங்க. ஆமாங்கண்ணா. அதர் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா அது சேல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆமாங்கண்ணா. இப்போ நீங்கள் குட்டிகள் தரீங்க, அதையும் பைபேக் எடுக்கிற மாதிரி ஏதாவது ஆப்ஷன் நம்ம வச்சிருக்கோம்னா, ஏன்னா நீங்கள் அதிக குவான்டிட்டியில் பண்ணிட்டு இருக்கீங்க, அதனால இந்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்குறேன். கண்டிப்பாக நான் பர்ச்சேஸும் பண்ணுறோம். பல்காகவும் பர்ச்சேஸ் பண்ணுறோம். நாங்கள் 1000 குட்டி 500 குட்டினாலும் பர்ச்சேஸ் பண்ணி நாங்கள் எல்லாம் பண்ணி கொடுக்குறோம் வச்சுங்களேன். பைபேக் உண்டு, நம்மளுக்கு உண்டு. அதுவும் அது சொன்ன பார்த்தீங்க எல்லாமே அந்தந்த ஏரியா அந்தந்த ரகத்தை பொறுத்து தான். மேச்சேரி ரகம்னா ஒரு ரேட்டுங்க, அதே அடிக்கஞ்சினா ஒரு ரேட்டுங்க, பொட்டு குட்டினா ஒரு ரேட்டு. ஏன்னா வளர்ப்பு குட்டிலையும் அதுலேயும் விற்கிறதும் அது ரேட் இருக்குன்னு வச்சுங்களேன். மேச்சேரி குட்டினா ஒரு ரேட்டு இருக்கும். அதே அடிக்கஞ்சியும் கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் ஒரு 10 ரூபா 5 ரூபா முன்ன பண்ண ரேட் வச்சிருக்கும். மார்க்கெட் அந்த அன்னைக்கு என்ன மார்க்கெட்டோ அந்த மார்க்கெட்டுக்கு நம்ம எடுத்துக்கணும் வச்சுங்களேன். இல்லை நான் குறைச்சி எடுக்கிறதோ அதெல்லாம் இருக்காதுன்னு வச்சுங்களேன். ஓகே. நான் இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம ஷெட்டை பற்றி தெளிவாக சொல்லியிருந்தீங்க. அதாவது குட்டி அப்போ குட்டி எடுக்கிறது எப்படி எடுக்கணும், அதுக்கு மெடிசின்ஸ் எப்படி கொடுக்கணும், சேல்ஸ் எப்படி பண்ணணும், குட்டி செலெக்ஷன் எப்படி பண்ணணும், எல்லாமே தெளிவாக சொன்னீங்க. உங்களுடைய நேரத்தை நம்மளுடைய சேனலுக்காக பகிர்ந்துமைக்கு ரொம்ப நன்றிங்க. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. இது எனக்காக நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இதை வந்து எல்லாரும் இதை வந்து யூஸ் ஆகட்டுங்க. ஏன்னா நான் ஒருத்தனே வாழணும் இல்லை, எல்லாரும் கற்றுக்கிட்டு எல்லாரும் டெவலப் ஒன்று கூடி எல்லாம் வாழும் மாதிரி எல்லாரும் ஒன்றா சேர்ந்து பயணம் பண்ணுவோம். எல்லாரும் வாழ்க்கையில ஜெயிப்போம். ஓகேண்ணா. ரொம்ப நன்றிங்கண்ணா. தேங்க்யூண்ணா.